Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. டெல்லி அக்பர் சாலை பங்களாவை 13 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி அத்துமீறி ஆக்கிரமித்துள்ளதாக ஆர்டிஐ தகவல் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், கூடுதல் விவரங்கள். கவியரசன், இணைப்பில் தான் இருக்கிறீங்க, மேலதிக விவரங்களை சொல்லலாம். வணக்கம் பிரகாஷ். டெல்லியில அக்பர் சாலையில அமைந்திருக்கக்கூடிய ஒரு பங்களாவை 92ஆம் ஆண்டு, அதாவது 1992 ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குறாங்க. அப்ப காங்கிரஸ் அரசாங்கம் தான் மத்தியில நடந்து வந்தது. விதிமுறைகளின்படி அந்த பங்களாவுக்கான கால அவகாசம் என்பது 2013ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதியே ரத்து செய்யப்பட்டு விட்டது. அதாவது 92ல தொடங்கி 2013 வரைக்கும் அவங்க அங்க வசதி கொடுத்துருந்தாங்க. நீங்க இங்க இயங்கலாம், செயல்படலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனா 2013ஓட அந்த அனுமதி ரத்து செய்யப்பட்டு விட்டது அதிகாரப்பூர்வமாக. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த பங்களா ஒதுக்கப்படும் போதும் மத்தியில காங்கிரஸ் அரசாங்கம் தான் இருக்கிறது. அந்த அனுமதி ரத்து செய்யப்படும் போதும் மத்தியில காங்கிரஸ் அரசாங்கம் தான் இருக்கிறது. அப்ப தங்களுடைய அரசாங்கம் நடக்கிற போதும் மத்திய அரசின் உத்தரவை காங்கிரஸ் பின்பற்றல. அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்ட பிறகும் அவங்க பங்களாவை தங்கள் கட்சி வசமே வைத்திருந்தாங்க. மத்திய அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய எஸ்டேட் இயக்குநரகம் ஆர்டி பதிவுல இது தொடர்பாக ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த பங்களாவை பற்றி தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கு மத்திய அமைச்சகத்தின் கீழ் உள்ள எஸ்டேட் இயக்குநரகம் பதில் கொடுத்திருக்கிறாங்க. 2013 ஜூன் 26ஆம் தேதி முதல் இந்த பங்களாவுக்கான எவ்வித வாடகையும் அரசுக்கு வழங்கப்படல. மேலும் காங்கிரஸ் கட்சி செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையின் மதிப்பு இன்னும் முழுமையாக கணக்கிடப்படாமல் மறு ஆய்வுல இருக்கிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அக்பர் சாலை பங்களாவை காலி செய்ய கோரி அரசு அனுப்பிய நோட்டீஸ்களோட காப்பியையும் ஆர்டிஐ விண்ணப்பதாரர் கேட்டிருந்தாரு. ஆனா அத்தகைய ஆவணங்கள் தொகுக்கப்பட்ட வடிவில் இல்ல, அவற்றை முழுமையாக திரட்டுவது பொது அதிகார அமைப்பின் மனித வளத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டிஐ சட்டப்பிரிவு 7/9 படி அந்த விவரங்களை தர எஸ்டேட் இயக்குநரகம் மறுத்துட்டாங்க. இந்த ஆர்டிஐ கேள்வியில பாஜகவினுடைய முன்னாள் தலைமையகமான அசோகா ரோட் பங்களா பத்தியும் கேட்டிருந்தாங்க. அதற்கு பதிலளித்த அமைச்சகம் 1985 பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பங்களா தற்போது மக்களவை உறுப்பினர்கள் குழுவின் வசம் இருக்கிறது. அதன் வாடகை விவரங்கள் மக்களவை செயலகத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு கூறியிருக்கிறாங்க. இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, தங்களுடைய அரசாங்கம் அனுமதியை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அதையே காங்கிரஸ் கட்சி ஏற்கல அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. இன்னொன்று, இத்தனை ஆண்டு காலம் அரசுக்கு சொந்தமான ஒரு சொத்துக்கு தர வேண்டிய வாடகையை கொடுக்காமல் காங்கிரஸ் கட்சி இருந்திருக்கிறது அப்படிங்கிறது இரண்டாவது விஷயமாக பதிவாகி இருக்கிறது. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்மையில காங்கிரஸ் வேறு இடத்துக்கு போயிட்டாங்க, புதிய அலுவலகம் கட்டிக்கிட்டு. அப்படி இருந்தும் கூட இந்த பங்களாவுக்கான கணக்குகளை அவங்க செட்டில் பண்ணல அப்படிங்கிறது இந்த ஆர்டிஐ மூலமாக தெரிய வந்திருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.